2025ல ஊத்தி மூணு டாப் 5 கம்பெனிஸை பத்தி பாப்போமா? ஃபர்ஸ்ட் பைஜூஸ். 2024 ஜான்ல அவங்களோட வேல்யூவேஷன் $1 பில்லியன். அப்படியே 2025 ஜான்ல வந்து பார்த்தோம்னா அவங்களோட வேல்யூ 0. இன்வெஸ்ட்மெண்டா வந்த 12,000 கோடியை பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் செலவு பண்ணிட்டு எம்ப்ளாயி, டீச்சர்ஸ், வெண்டார்ஸ்க்கு எல்லாம் பேமெண்ட் கொடுக்காம கடையை சாதிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது ட்ரெல். இவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் பிளாட்ஃபார்ம். இவங்க கம்பெனி $45 மில்லியன் ஃபண்டிங் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்டா வந்த ஃபண்டை அவங்க பர்சனல் ஃபண்டா நினைச்சு பர்சனல் யூஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதனால நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாம இன்வெஸ்டர்ஸ்க்கு பயங்கரமான லாஸ். இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் இவங்க பண்ணது ஒரு ஸ்கேம்னே தெரியாம பெரிய ஸ்கேமை ஆர்கனைஸ்டா பண்ணிருக்காங்க. மூணாவது டைனி அவுல்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஸ்டார்ட் அப் கம்பெனி. இவங்கள செக்வாயா அண்ட் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனிலாம் வந்து பேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் ஹையர் பண்ணாங்க. 6 மாசத்துல அந்த கம்பெனியை ஊத்தி மூடிட்டாங்க. கம்பெனிக்கு ஒரு சிடிஓ ஹையர் பண்ணாங்க. அது எப்படி ப்ரோ சிடிஓ ஹையர் பண்ணா கம்பெனி க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்த பேக்கேஜ் அப்படி. வருஷத்துக்கு $1.5 கோடி கொடுத்தது மட்டும் இல்லாம ஜாயினிங் போனஸா $50 லட்சம் கொடுத்துருக்காங்க. நீ பார்த்த 6 மாசத்துக்கு அப்புறம் யாருக்குமே சம்பளம் கொடுக்க முடியாம கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. நாலாவது ஓவர் கார்ட்னு ரீஃபர்பிஷ்டு எலக்ட்ரானிக் சேல் பண்ற ஒரு கம்பெனி. இவங்கள பெரிய ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பேக்கப் பண்ணியிருந்தாலுமே இவங்கனால குவாலிட்டி, டெலிவரி, ஆபரேஷன் இது எதையுமே மேனேஜ் பண்ண முடியாம கடையை சாத்திட்டாங்க. அண்ட் கடைசியா இந்த வருஷம் 11,223 ஸ்டார்ட் அப் ஷட் டவுன் ஆயிருக்குன்னு ஒரு ஸ்டார்ட் சொல்லுது. இது 2024 விட 30% அதிகம். என்னோட மென்டார் ஒரு விஷயம் சொல்லுவாரு, 5 வருஷம் ஒரு ஸ்டார்ட் அப் தாக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அதனால அந்த 5 வருஷம் நீங்க கரெக்டான டெசிஷன் எடுக்காம இருந்தாலும் தப்பான டெசிஷன்ஸை எப்பவுமே எடுத்துறாதீங்க. இ காமர்ஸ்ல மட்டும் 5,776 கம்பெனி ஷட் டவுன் ஆயிருக்கு. இவங்க எல்லாருமே அமேசான் அண்ட் பிளிப்கார்ட்டை காப்பி பண்ணதுனால யாராலையுமே வின் பண்ண முடியல. எஜுடெக்ல 60% ஃபெயிலியர் ரேட். பைஜூஸ் இந்த செக்டரே நொறுக்கி தள்ளிட்டாங்க. ஃபின்டெக்ல ஆல்மோஸ்ட் 75% ஃபெயிலியர் ரேட். இவங்க எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கான ரீசன் இவங்க பில்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எதுவுமே அத்தியாவசியமாவோ ஏன் ஆப்ஷனலா கூட தேவைப்படாத ஒரு ப்ராடக்ட்ஸ், தேவையே இல்லாத ஒரு ப்ராடக்ட்ஸை யாருக்கு தான் செல் பண்றது? நான் ஏதாச்சும் கம்பெனி இந்த வீடியோல மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ரைஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணிக்கங்க.